ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ நேற்று வந்து மர்டேக்கா 31 ஆகஸ்ட் நேற்று. ஓகே, நேற்று வந்து டெய்லர் கேதரிங் வந்து எஸ்பி சார் வந்து செஞ்சுருந்தாரு. ஸோ நானும் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த கேதரிங்கில். ஸோ ரொம்ப ஃபன்னாக நல்லா ஒரு மெமோரியாக நல்ல ஒரு மெமோரியாக வந்து நேற்று இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க, தெரியாதவங்களும் வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிணல் பண்ணி பேசிக்கிட்டோம். நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு கலர்ஸ் ஆஃப் ஆரி புனிதாக்கா, அப்புறம் வம்சம் புத்தி அவங்க, அப்புறம் நிறைய பேர் தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் சில பேரோட பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கோச்சிக்காதீங்க. ஸோ நேற்று எல்லாரும் அவங்களோட லைஃப் இந்த டெய்லரிங் ஜேர்னிக்கு வந்துட்டு எப்படி அவங்களாம் வந்தாங்க, அதில் உள்ள அவங்களோட பயணம் வந்து எப்படி இருந்துச்சு, இத்தனை வருஷ காலத்துல வந்து அவங்களோட பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாரோட அனுபவத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 34 பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த அவங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க, விருப்பப்பட்டு வந்தாங்களா, கட்டாயத்திலான தள்ளப்பட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்துல வந்து பேசினாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த அந்த மெமரிஸ் வந்து இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அண்ணம்மாக்கா வந்துட்டு செஃப் டெய்லரிங் அவங்க அண்ணம்மாக்கா வந்துட்டு பானிபூரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கவிதாக்கா வந்துட்டு எங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஏதோ முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு எங்களுக்கு வந்து ஊறுகாய் கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ கவிதாக்கா, ஊறுகாய் கொடுத்ததுக்கு. என்னால் தான் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் என்னால் வர முடியாமல் போய் கடைசியில் லாஸ்ட் மினிட்ல தான் நான் வரலான்ட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீலாக்கா வந்து ஒரு சட்டை ஒன்று கொடுத்துருந்தாங்க, எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த கவுனு தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போட்டு போயிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நிறையா விஷயங்கள் மெமரியாக நிறையா விஷயங்கள் வந்து நடந்துச்சு. கேக்கெலாம் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெண்டிக்கா பாட்டெல்லாம் பாடி அதுக்கப்புறமா கேக்கெலாம் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அந்த கேக்கெல்லாம் வந்து ஊட்டிக்கிட்டு. ஸோ பவித்ரா சொல்ல மாட்டேன், பவித்ரா வந்திருந்தாங்க, பவி கிரியேஷன் பவித்ரா வந்திருந்தாங்க. அப்புறம் பரமேஸ்மா வந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே, அதனால வந்துட்டு இப்போ என்னன்னாக்கா சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு. அந்த கேதரிங்கில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஓகே, அதை வந்து இந்த மெக்னெட் ஃப்ரேமில் நான் போட்டு அப்புறம் நான் மாட்டி வச்சிருவேன். ஸோ மெக்னெட் ஃப்ரேம் வந்து எப்படி பாய்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண வேண்டியதான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சுட்டு இந்த மெக்னெட் போட்டு சாத்தணும்னாக்கா கரெக்டாக அதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். ஸோ அப்படியே நம்ம செலுத்தில் மாட்ட வேண்டியது தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து எஸ்பி சாரா சார் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாரு. லக்கிட்டோ ஆக்சுவலி வந்து நம்மளே வந்து அவர் வந்து உள்ளுக்கு அந்த என்வலப்பில் வந்து உள்ளுக்கு வந்து நம்பர் எழுதி வச்சிருவாரு, கிஃப்டோட நம்பரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த என்வலப் வந்து உள்ளுக்கு என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. அந்த என்வலப் வந்து நம்ம ஏதோ ஒரு என்வலப் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம பேரை எழுதி பாக்ஸில் போட்ட வேண்டியதான். அப்புறம் அதை எடுத்து யார் என்னென்ன பேர் எழுதிட்டாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்துட்டு அதில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்பருக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுதான் அந்த கிஃப்ட். எனக்கு வந்து நம்பர் 10. இது வந்து என்னோட பிறந்த மாதம் 10ஆம் மாதம் தான் வந்து என்னோட பிறந்த மாதம். ஓகே, நம்பர் 10 வந்துச்சு. இதை வந்து நான் இப்போதான் பிரிக்கவே போகிறேன். இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நைட் எத்தனை மணி? 12 ஆச்சு. ஓகே, இப்போதான் நான் வந்து இதை பிரிக்கவே போகிறேன். இப்போதான் நேரமே வந்திருக்கு, நல்ல நேரம் 12 மணிக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. ஓகே, இப்போ இது வந்து நான் பிரிக்கிறேன். எல்லாரும் பார்ப்போம் இதில் என்ன இருக்குன்ட்டு. நிறைய பேரோட கிஃப்ட் வந்து எல்லாம் பிரிச்சுட்டாங்க. பார்த்தோம் ஹாட் ஃபிக்ஸ் ஸ்டோன் இருந்துச்சு, அப்புறம் கேக் இருந்துச்சு, அப்புறம் ப்ளவுஸ் பேட்ச் இருந்துச்சு, அப்புறம் என்ன வேற என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பேர் பிரிச்சாங்க, இன்னும் சில பேரோட வந்து நான் பார்க்கல. ஸோ இப்போ இந்த வந்து நான் பிரிக்க போறேன். பார்ப்போம் உள்ளுக்கு என்னதான் இருக்குன்ட்டு. எல்லாரும் ரொம்ப பேர் கேட்டாங்க என்கிட்ட. பரமேஷ் வந்திருந்தாங்க, பரமேஷ் அவங்க வந்திருந்தாங்க. உமா சிஸ்டர், ஐயோ எனக்கு ரொம்ப மெமரி கொடுத்த சிஸ்டர். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு ரொம்ப மெமரி கொடுத்த சிஸ்டர் உமா சிஸ்டர், உமாநந்தினி சிஸ்டர் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்டேட்ல இருக்கிற ஒரு அக்கா வந்து வந்திருந்தாங்க. அவங்க மக நான் எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். அப்போ அந்த அக்கா வந்திருந்தாங்க. அங்கே வந்து தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட, அக்கா நீங்கள் எங்கள் எஸ்டேட்டில் இருக்கீங்க, இவ்வளோங்க தானே அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஆர்ஆர் எஸ்டேட், சிங்கப்பூர் ஆர்ஆர் எஸ்டேட்டில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து அந்த இடத்துல உள்ள எஸ்டேட்டில் உள்ள ஒரு அக்கா வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததுல. ஸோ இன்னும் நிறைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க, பேர் அப்பப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல. ஓகே, இந்த கிஃப்ட் வந்து பிரிச்சு பார்ப்போம் என்ன இருக்கு, என்னதான் அப்படி கொடுத்துருக்காங்க. பிரிக்க வந்து ஓகே பிரிச்சு பார்ப்போம். நம்ம கோத்தா மாதிரி இருக்குல்ல.
எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க என்ன கிஃப்ட் இது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் பிரிக்கும் போதே வீடியோ செஞ்சு தான் பிரிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பார்ப்போம் என்ன இருக்கு. சார் நேற்றே சொல்லிட்டாரு தமிழரசி வந்து வீடியோ செஞ்சு தான் போடுவாங்க அப்படின்ட்டு. அவங்க இப்போலாம் பிரிக்க மாட்டாங்க, அவங்க வீடியோ செஞ்சு போட்டு தான் பிரிப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் இதை வீடியோ செய்யணும்னு நினச்சேன். பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் ஒரு கிஃப்ட்டுன்னு வரும்போது அது வந்து நம்ம வந்து மனசார வந்து ஏற்றுக்கணும். என்ன இது சூப்பர். பார்ப்போம். இது ஐ திங்க் இது வந்து பிஸ்கெட் வைக்கிற ட்ரெயின் நினைக்கிறேன். ஓகே பிஸ்கெட் வைக்கிற ட்ரெயின் நினைக்கிறேன் இது. பார்த்துங்க. அதே தான் இங்கே பார்த்தீங்களா கிஃப்ட்டு. சூப்பரில் சூப்பரான ஒரு கிஃப்ட்டு பார்த்துருக்கு எனக்கு. ஆக்சுவலி இந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே இதிலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆமாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை முடியெல்லாம் திருச்சி போய்க்கிறது. இங்கே பாருங்கள் இது அடுக்கடுக்காக வரல. அது இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியா இது எப்படின்னு எனக்கு தெரியலையே. ஓகே ட்ரை பண்ணுவோம். ஓ இது இப்படி வச்சு ஆக்சுவலி இந்த இது வந்து நான் சில ஆப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து இருந்திருக்கு, ஆனால் நான் வாங்கினதில்லை, வச்சதில்லை. ரொம்ப கிளாஸாக இருக்கு. ஓகே இதனால இது வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணி போல. ரொம்ப தேங்க்யூ சார் அண்ணன். இது ரொம்ப வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து பிஸ்கெட் வைக்கலாம். எனக்கு இது போட்டு தெரியல வந்து இது இன்னும் கிளாஸாக இருக்கு. இது வந்து என்ன வச்சு ஓகே பார்த்தீங்களா பூட்டிட்டேன். இது பாருங்க இது இன்னும் டைட் ஆகணும். அது இன்னும் நான் டைட் ஆகல, கொஞ்சம் கேப் இருக்கு. அது இன்னும் டைட் ஆகணும். எனக்கு கை பலம் பத்தல. ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி வாங்கலான்ற ஒரு பிளான்ல இருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எப்பயாச்சும் வாட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஆனா வாங்கணும்னு நினைச்சதே வந்து எனக்கு கிஃப்டா வரும்னு வந்து எதிர்பார்க்கல. இது வந்து இன்னும் டைட்டா அது வந்து கட்டணும். அதனால தான் அது ஆடுது. இன்னும் கீழே வந்து டைட்டாகவே செய்யல. ஓகே இதுதான் அது. சூப்பராக இருக்குது. இதில் நம்ம ஏதாவது இப்போ இதை வந்து இங்கே மின்னுக்கு வந்து நம்ம வச்சு ஏதாவது ஒன்று ஸ்வீட்ஸோ கேக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம இங்கே டேபிளில் வச்சுட்டோம்னாக்கா வர கஸ்டமர் வந்து அந்த ஸ்வீட்ஸு கேண்டி கேக்கு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இது வந்து வச்சுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ மறுபடியும் நான் சாரானுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சாரானுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். அப்புறம் அந்த கேதரிங்க்கு வந்தவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நிறையா பேர் என் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப பேர் வந்து தெரியல, ஆனால் என்கிட்ட வந்து கேட்டீங்க நீங்கள் சாய் சந்தோஷ் தானே அப்படின்ட்டு வந்து கேட்டீங்க. ஆக்சுவலி என் பேர் வந்து தமிழரசி. சாய்ங்கிறது வந்துட்டு சாய்பாபாவோட பேர், சாய். சந்தோஷ் வந்து என் பையனோட பேர். ஸோ அதை தான் வந்து நான் என் கடைக்கு வச்சிருக்கேன், சாய் சந்தோஷ் டெய்லரிங்ட்டுன்னு. ஸோ ரொம்ப பேருக்கு என் பேர் வந்து தெரியாது. எடுத்து என்னை பார்த்து நீங்கள் சாய் சந்தோஷ் அக்கா தானே, சாய் சந்தோஷ் அக்கா தானே கேட்பாங்க. ஸோ அதுதான் அது வந்து என்னோட அடையாளமாகவே மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் சாய் சந்தோஷ் அக்கா தானே அப்படி கேட்குறாங்க. ஸோ அது வந்து அது ஒரு அடையாளமே மாறிடுச்சு. ஸோ என் பேர் வந்து தமிழரசி. ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகா சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஜெகா சிஸ்டர் அப்புறம் பிள்ளைங்கலேருந்து மேரி அக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் சஹானா ஃபேஷன் டெய்லரிங் சஹானா அக்கா வந்திருந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர், நிறைய குட் சோல், எல்லாருமே வந்து நல்ல ஒரு குட் சோல். ஷீலாக்கா வந்திருந்தாங்க, அண்ணம்மாக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் ராதா
ராதா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த அக்கா அவங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் தானே சாய் சந்தோஷ் அப்படின்னாங்க. ஆமாக்கா அப்படின்னா அப்புறம் அவங்கள பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பேர் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர் வந்திருந்தாங்க, பேர் தெரியல. ஸோ பேர் சொல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு கோச்சிக்காதீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நானே யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் யார் யார் வந்தாங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் துர்கா இருந்தாங்க, பவித்ரா இருந்தாங்க, சாரி லாவண்யா இருந்தாங்க, பவி, பரமேஷ் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஓகே, பவி வந்துட்டு ஸ்வீட் மெமரிஸ்ல பவிலாம் வந்துட்டு அவங்களும் என் சண்டை வந்து அப்படியே குட்டி குட்டி சண்டையெல்லாம் போட்டுட்டு, சந்தோஷம் பவி வந்து குட்டி குட்டி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப உண்மையிலே அது ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்மளோட கவலையெல்லாம் மறந்து ஒரு ஃபன்னா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து நான் வியாபாரத்துக்கு சில சப்போர்ட்டெல்லாம் எடுத்து போயிருந்தேன். ஸோ என்னோட வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ண சிஸ்டருக்கு எல்லாமே வந்து டெல்ஸ் அக்கா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் என்னோட பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணன் கையால் நான் அவார்டு வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு மெமரி லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அப்புறம் இது வந்து டெய்லர்ஸுக்கான ஒரு கெதரிங், எல்லாரும் மீட் பண்ணி பார்த்து பேசி பழகலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து செஞ்சாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பாடு மீசோறு, கோழி சம்பல், சாம்பார், சாயோர் மிக்ஸ் வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீ டைம் அப்புறம் கேக்கு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப உண்மையில வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரியா இருக்கு. திரும்ப இதை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமாவே இது வந்து அமைஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்யூ எல்லா டேஸ்க்கும் வந்த டெய்லர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. வராத டெய்லர்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்றேன்னாக்கா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அண்ணன் இந்த மாதிரி எது கேதரிங் எது செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பா எல்லாரும் வாங்க, வந்து கலந்துக்கிங்க. ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஸோ நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கணும். ஸோ எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு கேதரிங் செஞ்சாருனாக்கா கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஏன்னா நம்ம ரொம்ப வந்து வேலை, கடை, வீடு, ஃபேமிலி, கஸ்டமர், அப்புறம் துணி, அது நம்ம வந்து இந்த ஒரு குண்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேதரிங் செய்யும் போது, இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஏதாவது செய்யும் போது நம்ம அதில் போய் கலந்துக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த தடவை வந்து யாரெல்லாம் வர முடியலையோ நெக்ஸ்ட் டைம் வாங்க, புதுசாக வாங்க. நெக்ஸ்ட் டைம் செய்வாங்க என்னன்னு தெரியல, அப்படி ஒரு வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போய் கலந்துக்கிங்க. அப்போ தான் நம்மளோட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். அது ஒரு ஸ்வீட் மெமரியாகவும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அது ஒரு ஞாபகமாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, பாய், எல்லாத்துக்கும் பாய். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிஃப்ட் கொடுத்த சாரானனுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட். அது பிங்க் கலர் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு பிடிக்கும். அது பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ அண்ணன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.